विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्त निराकरणं मे अस्तु। मनिरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। ओमिति एतदक्षरम् उद्गीतम् उपासीत ओमिति ही उद्गायति தஸ்யோபவியாக்கியானம். உபனிஷத்துகள்ல பிரதானமாக பரம்பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை காண்பிக்கக்கூடிய பிரமாண வாக்கியங்கள் பிரமாகரணம் பிரமாணம் அனதிகதம் அபாதிதம் பிரமாகரணம். ஒரு பிரமாணத்தினுடைய பிரவிற்த்தி ஸ்கோப், அந்த ஸ்கோப் ஒரு பிரமாணத்தினுடைய ஸ்கோப்பு செல்ஃப் சஸ்டெயின்டு, ஸ்வதஹா ஏவ பிரமாணம். அதனாலதான் அனதிகதம் அபாதி. அதிகதம்னா ஒரு பிரமாணம் பண்ற வேலைய இன்னொரு பிரமாணம் பண்ணிட்டுனா அதுக்கு அதிகதம். அப்படி பண்ணாது. அதனால அது அனதிகதமா இருந்தாதான் பிரமாணம். ஒரு சப்தத்தை கேட்கணும்னா காதுதான் அதை கேட்க முடியும். வேற எந்த மீன்ஸ் வழியாகவும் சப்தத்தை கேட்க முடியாது, மூக்குனாலேயோ கண்ணுனாலேயோ. அதனால அது அனதிகதம். அபாதிதம், காது சொல்ற விஷயத்த சப்தம் இப்படி இருக்கு அப்படின்னா அதை மற்ற பிரமாணங்கள் பாதம் பண்ண முடியாது. காது இப்ப பட்டாசு வெடிச்சதை கேட்டுது, ஆனா கண்ணுல பாக்குற விஷயம் அந்த சப்தம் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு பண்ண முடியாது. அது மாதிரி தன்மை சாஸ்திர பிரமாணத்துக்கும் இருக்கு. சப்தம் அப்படிங்கிற வேத பிரமாணமானது காண்பிக்கிற ஒரு ஞானம் வேற பிரமாணங்கள்னால அடையப்பட முடியாததும் மற்ற பிரமாணங்கள்னால் பாதிக்கப்பட முடியாததுமான. அதனால நம்ம ப்ரூவும் பண்ண முடியாது. இந்த வேதாந்தம்லாம் எதை சொல்லுதோ அதை சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்றேன், இன்ஃபரன்ஷியலி ப்ரூவ் பண்றேன் அப்படின்லாம் முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த ஸ்கோப்பே அதுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறது தான் பிரமாணம்னு. அந்த மாதிரி உபனிஷத்துகள் பிரம்மஸ்வரூபத்தை காண்பிக்கின்ற பிரமாணங்கள் எல்லா உபனிஷத்துமே. ஆனாலும் அந்த பிரமாணம் தன்னுடைய வேலை பண்ணணும்னா பிரமேயத்துல எப்பவுமே பிரச்சனை கிடையாது. பிரமேயம்னா எதை பிரமாணம் காண்பிக்க போறதோ அது இங்க பரம்பிரம்ம. அந்த பரம்பிரம்ம வஸ்துவை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு பிரச்சனை இல்லை, அது இருந்துட்டு தான் இருக்கு. அதனுடைய சுரூபமா தான் இருக்கு. பிரமேயத்துல பிரச்சனை கிடையாது. யாரு பிரமாத்தாவா இருந்தாலும் பிரமேயத்துல பிரச்சனை கிடையாது. ஒரு ஞானம் கிடைக்காம போறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போனோம்னா பிரமேயத்துல பிரச்சனை இல்லை. பிரமாணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உபனிஷத்துகள்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனையோ பேருக்கு அது ஞானத்தை கொடுத்துருக்கு. அப்போ பிரதிபந்தம் எங்க வர முடியும்? பிரமாத்தா கிட்ட மட்டும்தான் பிரதிபந்தங்கள் வரும். 4 பேர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி அதை ரிசீவ் பண்ண முடியறதில்லை. எல்லாருக்கும் ஞானம் ஒரே மாதிரி ஒரே சமயத்துல ஏற்பட போறதும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? பிரமாத்தாவினுடைய ரெடினஸ்.
ப்ரிப்பேர்ட்னஸ். என்ன ப்ரிப்பேர்ட்னஸ் தேவைப்படுவது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சயின்ஸோ மேத்ஸோ எடுத்துட்டோம்னா அங்க ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து இன்டெலெக்சுவல் ப்ரிப்பேர்ட்னஸ் மட்டும்தான், அதுக்கான குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். அதாவது இங்க ஆத்மவஸ்து உன்னுடைய தரிசனம் ஏற்படணும்னா இன்டெலெக்சுவல் ரெடினஸ் மட்டும் இல்ல, மோர் தேன் தட் எமோஷனல் ரெடினஸும் தேவைப்படும். நம்மளுடைய ராகத்வேஷங்கள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய அகங்காரம் வந்து சொலிடிஃபைடா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த சாஸ்திர திருஷ்டி வந்து கஷ்டமாகும். ஏன்னா அது ஃபால்சிஃபை ஆகணும் இல்லையா? என்னுடைய அகங்காரம் ஃபால்சிஃபை ஆனாதான் இந்த சுரூப தரிசனம் ஏற்பட முடியும். அப்போ இந்த காரணங்கள்னாலதான் பிரதிபந்தம் ஏற்படும். ஏதோ ஒரு பிரதிபந்தம், எது என்னங்கிறது ஒரு ஒரு பர்சன் பொறுத்து இருக்கு. சிலது நமக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியும், சிலது தெரியாது. இந்த காரணங்களால்தான் ஒரு ஞானம் ஒருத்தருக்கு ஏற்படுறது, பந்தம் பாதிக்கப்படுது. அப்போ அந்த ஞானத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த ப்ரிப்பரேஷன் அவசியமாக இருக்கு. அந்த காரணங்கள்னாலதான் இந்த உபாசனை ஒரு முக்கியமான விஷயமாக உபனிஷத் சொல்றது. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கர்ம காண்டங்கள்லயும் கர்ம யோகம் அப்படிங்கிறதும் ப்ரிப்பரேஷன் தான். ஆனா அந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து கர்மா, காய்க கர்மா, வாச்சிக்க கர்மா எல்லாம் பண்ண வேண்டியது. கர்ம யோகம்னு சொல்லும் பொழுது வைதிகமான நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள், அப்புறம் லௌகிக கர்மாக்கள் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கும் பொழுது நம்மளோட ஆட்டிடியூட் அதுதானே கர்மயோகம். ஈஸ்வரார்ப்பண புத்தி தான் கர்மயோகம். பட் அங்க வெறும் மானச வியாபாரம் கிடையாது, பிசிக்கல், வர்பல் எல்லாம் இருக்கு. இந்த உபாசனங்கள் என்பவை மானசீகமானவை, மனோவிருத்தின்னு அதனாலதான் சொன்னார். அதனால உபாசனங்கள் இங்க உபனிஷத்துகள் சொல்ற, உபனிஷத்துகளுக்குள்ள பிரம்மஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உபாசனங்கள் சொல்லப்படுகின்றன. அது வரைக்கும் பார்ப்போம். ஓம் இதி ஏதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசித. உபாசித்தனே நேரடியா சொல்லிடுது. ஏன்னா இது உபாசனை தானா, ஞானம் காண்பிக்கப்படுறதா, கர்மாவை சொல்லுதா அப்படிங்கிற இது தேவையில்லை. உபாசித்த அப்படின்னு சொல்லு ஸ்ருதி. ஓம் இதி ஏதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசித. இதுதான் நம்ம பிராமணிய புத்தியை பத்தி நான் சொன்னனே, இது வந்து ஸ்ருதி வாக்கியம். ஓமித் ஏதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசித்தங்கிறது ஸ்ருதி வாக்கியம். ஸ்ருதினா வேதம். வேதத்தை பொதுவா நம்ம ஸ்ருதி ஸ்மிருதின்னு பிரிக்கிறோம். ஸ்ருதினா ரிஷிகள்னால் கேட்கப்பட்டவை, அதனால்தான் ஸ்ருதம்னே பேர். மந்திரங்கள், பார்க்கப்பட்ட மந்திரங்களுக்கு ஸ்ருதி. அதுல அந்த பார்த்ததை நினைத்து கொண்டு அதுக்கு அனுகூலமான மற்ற விஷயங்களை ரிஷிகளா எழுதினதுக்கு ஸ்மிருதியின் பேர். அதுக்கு பௌருஷேயம், புருஷனுடைய புத்தியினால் பண்ணப்பட்டது. ஸ்ருதி வந்து அபௌருஷேயம். எந்த புருஷ பிரயத்தனமோ புத்தியோ இன்வால்வ் ஆகாம எப்படி கிடைச்சதோ அதை அப்படியே கொடுத்துருக்கான். கிடைக்கிறதுனா அவளுடைய ஒரு ஸ்டேட்ல கிடைச்ச விஷயம், அவ்வளவுதான். அதை ஈஸ்வரன் கொடுத்தார் அப்படின்னு இல்லை. இது வார்த்தை இருக்கே, வார்த்தைங்கிறது வந்து ஹியூமன் இது. அதுதான் பாஷை வந்து ஸ்ருதிக்கு அப்புறம் வந்தது, சந்தஸ்க்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்றோம். ஈவன் அதர்வைஸ் ரிஷிகள் ஏதோ ஒரு வார்த்தை பாஷை பேசின்னு இருந்திருக்கணும். இந்த மந்திர திருஷ்டாவா இருக்கிற ரிஷிகள், இது அவளோட பாஷை. ஆனா அந்த கிடைச்ச விஷயம்ங்கிறது ஒரு தத்துவம் தானே கிடைக்கிறது. வார்த்தைகள் இவாளோடதா இருக்கலாம், அந்த அவளுக்கு கிடைச்ச தர்சனத்தை தானே அவ வார்த்தையில போடுறா. அப்படிங்கிறதுனாலையும் அதனாலதான் ஒரே வஸ்து, ஒரே விஷயம் வெவ்வேறு ரிஷி வெவ்வேறு வார்த்தையினால சொல்றார். பரம்பிரம்மே ஒருத்தர் பிரம்மங்கிறார், ஒருத்தர் ஹரிங்கிறார், ஒருத்தர் இந்திரஹான்றார். இந்திரோ புருரூபையதே அப்படின்னு, மாயாபிகி புருரூபையதே. அங்க இந்திரஹானா பிரம்மம், ஆத்மா எப்படியோ சொல்லப்படுறது. வருணன் இப்படிங்கிற பேர்ல எல்லாம் சொல்லுது. அக்னி அங்க, ஏன்னா எந்த ரிஷி அதுக்கு எந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணாருன்றது வந்து மாறலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வேதவியாசர் வந்து அங்கங்க இருக்கிற ரிஷிகள் அவளுடைய பின்னாடி வந்தவாள் சேர்ந்து இதை கலெக்ட் பண்ணி நமக்கு தொகுத்து கொடுத்தார். அப்போ இந்த ரிஷிகளுக்கு கிடைச்சது இது. அப்படிங்கிற பொழுது அபௌருஷயமா இருக்கிறதுனால இது ஈஸ்வரனுடையதாகவே தான் நம்ம பார்க்கணும். அதனால இப்ப ஸ்ருதி வந்து உபாசித்தன்னு சொன்னா உபாசித்த தான். அந்த பிராமணிய புத்தி, அதுதான் பிராமணிய புத்தியினுடைய ஆரம்பம். அது என்ன சொல்றதோ அது இப்படி சொல்லிட்டுதா, அப்புறம் அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு
வரைக்கும் ஹானஸ்டா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு நோஷனை வச்சுட்டு அதை ஸ்ருதிக்கு மேல திணிக்க கூடாது. ஓப்பன் மைண்டடா ஸ்ருதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஆப்ஜெக்டிவாக பார்க்கிற புத்தி, அதுவும் பிராமணிய புத்தியினுடைய லட்சணம். ஒரு குரு ஒரு விஷயத்த சொல்றார், அதுல ஸ்ரத்த இருக்குன்னா என்ன அர்த்தம்? குரு சொல்ற வார்த்தை ஒரு விஷயம் நம்மளோட ஏற்கனவே அதை பத்தி நமக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு அலைண்டா இருந்ததுன்னா நமக்கு எப்பவும் பிரச்சனை கிடையாது. அலைண்டா இல்லாத பொழுது நம்ம குருவனுடைய வார்த்தைக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து கேட்டுக்கிறோமா, இல்ல அதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு வேற எதையா கேட்டுக்கிறோமா, இல்ல அது தப்புங்கிறதுனால இவர்கிட்ட கோச்சிங் எழுந்து போயிடுறோமா, இதெல்லாம் தான் ஸ்ரத்தையினுடைய ஒரு பரிமாணங்கள். சுவாமிஜி சொல்லுவார், நிறைய பேர் கிளாஸுக்கு வரும்பொழுது நான் நம்புறதை இவர் சொன்னாருன்னா அவர் கரெக்ட், நான் நம்புறது அவர் சொல்லலைன்னா அவர் தப்பு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட சில பேர் வருவான். அவன் வந்துட்டு 2 மணி நேரம் உட்காந்து கேட்டுட்டு போனாலும் வரும்போது எப்படி இருந்தானோ அப்படியே தானே போகும்போது இருக்க போறான். அவனோட திங்கிங்கை ராட்டிஃபை பண்றதுக்காக வர்றது. அப்படி இல்லாம சுத்தி என்ன சொல்றதோ அதை என்னன்னு கரெக்டா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டோட அதுக்கு நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து பாக்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சித்தாந்திகள் அப்புறம் என்ன பண்ணா, அவளுக்கு சில எமோஷனல் ப்ராப்ளம். சர்வம் பிரம்மனா அப்ப நான் ரூபத்தோட இருக்கிற ஒரு சுவாமிய பகவான் நினைச்சிட்டு இருக்கனே, அவர் உண்மை இல்லைன்னு ஆயிடுதுங்கிற ஒரு எமோஷனல் சேலஞ்சினால அவ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, ஸ்ருதி வாக்கியங்களை அவளுக்கு ஏத்தா மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும்னு ஆயிடுச்சு. அப்ப ஸ்ருதியில இருக்கிற ஸ்ரத்த போயிடுது இல்லையோ. ஆத்மா தத்துவமசின்னா ஆத்மா அதத்துவமசின்னு பிரிச்சு ஒரு இடத்துல அப்படி பண்ணலாம், இன்னொரு இடத்துல இது அயமாத்மா பிரம்மன்னு வருது, பிரஜானம் பிரம்மன்னு வருது. பிரஜானம் பிரம்மன்னா கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம் சர்வம். பிரஜானம்ங்கிறது இதுன்ற இடத்துல இருக்கவே இருக்காதே. பிரஜானம்னு சொல்லிட்டோம்னா அது தோம்பதத்துல தான் நிக்கணும். யூ ஆர் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்ங்கிறது இஸ் நெவர் ஆப்ஜெக்டிஃபைட். அப்போ பிரஜானம் பிரம்ம தத்துவமசியில அதத்துவமசின்னு சொல்லிட்ட, பிரஜானம் பிரம்மக்கு என்ன பண்ணுவேன்? அப்புறம் இதெல்லாம் வேதத்திலேயே இல்லை, இது அப்புறம் இன்டர்வியூஸ் யாரோ பின்னாடி பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லி பிராமணிய புத்தி சிதைக்கிற அளவுக்கு போயிடுது. இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, நம்மளோட அபிப்பிராயத்துக்கு பிராதானியம் கொடுத்து அதுல ஸ்டெட்ஃபாஸ்டா இருந்தோம்னா பிராமணிய புத்தின்னு அதை சொல்ல முடியாது. நான் ஒவ்வொரு வாக்கியமுமே ஸ்ருதி என்ன சொல்ல பார்க்கறதுன்ற ஹானஸ்டா பார்க்கணும். அதுவும் பிரமாணத்துக்காக சொல்ல வந்தேன். இங்க ஓமிதி ஏதது அக்ஷரம் உத்கீதம் உபாசித்த, இந்த ஓம்ன்ற அக்ஷரத்தை உபாசனை செய் அப்படின்னு என்னவான்றது இப்ப வரும். உத்கீதம்ங்கிறது ஏன் உத்கீதம்ன்ற பதம் சொல்லப்பட்டதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இது சாமவேதத்துல இருக்கிறதுனால உத்கீத பாகத்துல அந்த சாமத்துல உத்கீதத்தினுடைய போர்ஷன்ல உத்கீதமாக ஓம்காரம் பிரதானமாக இருக்கு. அந்த அக்ஷரம் ஓமிதி அக்ஷரம் அப்படின்னு, ஓம் அந்த இத்திகாரம் ஏன் வருது அப்படிங்கிறதுல அபிதானம் அந்த மட்டும் சப்த மாத்திரம் அபிதாயகத்வாது வியாவர்த்திதம் சப்தஸ்வரூப மாத்திரம் பிரதீயத்தே. அந்த சப்தஸ்வரூபத்தை மட்டும்தான் இங்க சொல்லப்படுறது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஓமுங்கிறது நேரடியாகவே பரபிரம்மன் தான். ஓமிதி பிரம்ம, ஓமிதி இதகும் சர்வம் அப்படின்லாம் வேதம் சொல்றது. இதகும் சர்வம் ஓம், இருப்பதெல்லாம் ஓமே, ஓம்காரம். ஓம் பலவிதமாக ஓம்காரத்தை பற்றிய விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு ஆஸ்பெக்ட் அகார உகார மகாரத்தை மாண்டூக்கியத்திலையும் பேசுறது. மாண்டூக்கியத்திலையுமே உபாசனை பண்றதுக்கு அகார உகார மகாரம் எடுத்துக்கொள்ளப்படுறது. நீ பார்க்கக்கூடிய இந்த வேக்கன் ஸ்டேட் அது அகாரமாகவும், ட்ரீம் கலெக்டிவ்னா சமஷ்டி, வேக்கன் ஸ்டேட்லயும் சமஷ்டி, அதுக்கு விஸ்வன் விராட் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சொப்பனத்தை தைஜசம் இரண்யகர்பன் அந்த சமஷ்டி அதை உகாரமாகவும், காரண சரீரமாக இருக்கக்கூடிய டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருக்கிற பிராக்ஞன் அதனுடைய சமஷ்டி ஈஸ்வரனை மகாரமாகவும் நீ உபாசி அப்படின்னு அங்க சொல்லுது. உபாசனையாக ஓம்காரம் பலவிதமாக எடுத்துக்கொள்ளப்படுது உபாசனைக்காக. அது மட்டும் இல்லாமல்
ஓம்காரமே பிரம்மம்னு சொல்லுது. ஏன்னா இங்க பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கே, நம்மளுடைய உலக அனுபவம். இந்த அனுபவம்ங்கிறது, உலகம்ன்றது என்ன? உலகம்ன்றது ஒரு அனுபவம், நமக்கு ஏற்படுற அனுபவம் தான் உலகம். உலகத்துக்குள்ள நமக்கு அனுபவம் ஏற்படுதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா உலகமே ஒரு அனுபவம் தான். சூரியன் இருக்காருன்னா சூரியன் இருக்காருன்ற ஒரு அனுபவம். சன் கான்சியஸ்னஸ், மூன் கான்சியஸ்னஸ், எர்த் கான்சியஸ்னஸ், மவுண்டன் கான்சியஸ்னஸ், மாறி மாறி சீரீஸ் ஆஃப் அனுபவங்கள் போயிட்டே இருக்கு. அந்த சீரீஸ் ஏன் சொல்றோம்னா, டைமும் ஒரு அனுபவமா இருக்கு, ஸ்பேஸும் ஒரு அனுபவமா இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அனுபவம், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தானே உலகம்னு நம்ம சொல்றது. அப்போ அது எல்லாம் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆன் மை அவேர்னஸ். அதுக்கு ஒவ்வொன்றும் அப்படின்னா அதுல கண்டென்ட்டா என்ன இருக்குன்னா சைதன்யம் தான் இருக்கு. அப்ப எனக்கு மவுண்டன் தெரியறதே, சன்னு தெரியறதே, அதெல்லாம் என்னன்னா வெறும் நாம மாத்திரம். ஏதோ ஒரு ரூபம் இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. கண்டென்ட்னு போய் தேடினேன்னா அதுல ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்ப்போம். இப்ப நான் ரொம்ப பிராடா சொல்றேன், ஓம்காரம் ஏன் பிரம்ம மாறுதுங்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா கவர் பண்றேன். புதுசா இருக்கவளுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. பட் இப்போ டீட்டெயில் போனோம்னா நம்ம இந்த பிராடர் விஷயத்தை சொல்ல முடியாது. அதனால ஓரளவு புரிஞ்சுப்போம், போக போக புரியும். இப்போ எல்லாமே வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் தான் அப்படின்னு வேதமே சொல்றது. வாச்சாரம்பணம் விகாரஹா நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். இதே உபனிஷத் தான் சொல்லுது பின்னாடி. எல்லாமே நேம் அண்ட் ஃபார்ம் தான், கண்டென்ட் ஒரே ஸ்வரூபம் தான், ஆத்மா தான் அப்படிங்கறது அது காண்பிக்க போகுது. அப்போ எல்லாம் நேம் அண்ட் ஃபார்ம் தான் அப்படிங்கிற போது எல்லாம் நேம் தான், நாம மாத்திரம். ஃபார்ம்ங்கிறது நம்ம சொல்றோம், நாம ரூபம்னு சொல்லி இருக்கிறதுனால. அங்க வாச்சாரம்பரம் விகாரஹா நாமதேயம் மட்டும்தான் சொல்லுது, நாம மாத்திரம். ஸோ இருக்கிறது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன், அதெல்லாம் வெறும் நேம்ஸ் தான், நாமம் தான். அந்த கரஸ்பாண்டிங் நாமத்துக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. மவுண்டன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. மவுண்டன்றது வெறும் நாமம் தானே. அப்போ உலகம் முழுக்க என்னவாக நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம்னா, ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் அண்ட் சம் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் நேம்ஸால சொல்றோம். அப்போ எல்லாமே நேம்ஸ் தான், நாமங்கள் தான். நாமங்கள் எல்லாம் அப்போ நம்மளோட அனுபவம் முழுக்க, உலகம் முழுக்க நீ பிரம்மம்னா என்ன, எல்லாம் பிரம்மம்னு சொல்றோம். அப்ப எல்லாம் பிரம்மம்னா அந்த எல்லாம்ங்கிறது என்ன, வெறும் நேம்ஸ் தான். எல்லா நாமங்களும் பிரம்ம. ஓகே, எல்லா நாமங்கள் அப்படிங்கிறது, நாமம்ங்கிறது என்ன, வெறும் சவுண்ட்ஸ் தானே. சவுண்ட்ஸ் தான் நாமம் மாறுது. அப்போ பிரம்மம் எல்லா நாமம் நீ சொன்னேன்னா, பிரம்மம் எல்லா சவுண்ட்ஸும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சவுண்ட்ஸ் தான் பிரம்மம். வேதமே பிரம்மம் சொல்றோம். எல்லா சவுண்ட்ஸ் மொத்த கலெக்ஷன் அகாரத்துல ஆரம்பிக்கிறது சவுண்டு. ஏன் வாயை திறந்த உடனே ஹியூமன் வாய்ஸ்ல வர்ற முதல் சவுண்டு ஆ. எந்த சேஞ்சஸும் பண்ணாம, நாக்கம் அடிக்காம, உதட தொடாம, எதுவும் பண்ணாம வெறும்ன பேசிக் சவுண்டு ஆ. வாயை மூடின உடனே வரக்கூடிய ஒரே சவுண்டு ஸோ எல்லா சவுண்ட்ஸ் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா, அகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு உம்முல போய் முடிஞ்சு போயிடுது. அப்போ ஆக்கும் மாக்கும் நடுவுல இருக்கிறது எல்லாம் தான் பிரம்ம. நான் பிரம்மத்துக்கு பெயர்னு கூட சொல்லல, பிரம்மமே. ஏன், பிரம்மம் வெறும் நாமந்தான், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நாமங்கள் தான், அதுதான் பிரம்ம. ஏன்னா இருக்கிறது எல்லாம் பிரம்மன்னு எடுத்துட்டேன்னா, அகாரத்திலிருந்து மகாரத்திற்குள்ளாக இருப்பதே பிரம்மம். அகாரமும் மகாரமும் மட்டும் பிரம்மம் சொல்லல நம்ம. அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் நடுவுல இருக்கிறது எல்லாம் சேர்த்து, அகாரமும் சேர்த்து மகாரமும் சேர்த்து, அது பிரம்மம். அந்த நடுவில் இருப்பது எல்லாம் அப்படிங்கிறத ஊ அப்படிங்கிற சப்தம் சொல்றது. ஆ ஊன்றது ஆவிலேருந்து ஆகிற ஒரு மாடிஃபிகேஷன் ஊ. அது ரெப்ரசன்ஸ் ஆல் மாடிஃபிகேஷன். ஆ இ ஓ ஔ ஆ நா ச அத்தனை. இப்போ ஆ ஊ மாக்குள்ள என்னன்னா பிரம்மம், ஓமே பிரம்மம் அப்படிங்கிறது அது ஒரு மெயின் வியூ ஓம்காரத்தை. அதனாலதான் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் எது சொன்னாலும் ஓம்காரத்தோட சேர்த்துதான் சொல்றோம். இன்ஃபேக்ட் நம்ம ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ,
ஓம் ரிஷிகேஷாய நமஹ இப்படின்னு ஒவ்வொரு மந்திரங்கள் அர்ச்சனை பண்றோம். ஓம் கிருஷ்ணாய நமஹ. இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், முதல்ல அச்சுதன், அப்புறம் அனந்தன், அப்புறம் கிருஷ்ணன், அவரை அர்ச்சனை பண்றோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. ஆக்சுவலி ஓங்காரம் தான். கிருஷ்ண ரூபமாக இருக்கிற ஓங்காரத்துக்கு நமஸ்காரம், அச்சுதமாக இருக்கக்கூடிய ஓங்காரத்திற்கு நமஸ்காரம். ஃபைனலா எல்லா அர்ச்சனையும் எதுக்கு போறதுன்னா ஓம்க்கு தான் போகுது. ஏன்னா இருக்கிறது அது ஒண்ணுதான். இப்போ கிருஷ்ணனா தெரியறது அந்த பிரம்மம், அப்புறம் ராமரா தெரியறது, அப்புறம் சிவனா தெரியறது, அப்புறம் வேற ஏதாவது ஒன்னா தெரியறது. அதுக்கு அந்த ரூபமா எனக்கு தெரியற ஓம்காரத்துக்கு நமஸ்காரம். அதனாலதான் ஓம்காரம் தான் பிரதானம், மத்ததெல்லாம் நாமரூபமா இருக்கு. இங்க அந்த ஓம்காரத்தை அப்படி பார்க்கல. ஏன்னா இது உபாசனை கட்டம். உபாசனைய சொல்ல வரும்பொழுது ஓம்ங்கிற சப்தம் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுறது. சப்த ஸ்வரூப மாத்திரம் பிரதீயதே. ஏன் இப்போதைக்கு உனக்கு பிரம்மம் அதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடி கட்டம். இங்க அந்த ஓம்காரத்துல நான் உனக்கு சில உபாசனைகளை சொல்றேன். நீ ஓம்காரத்துல அதை ஏன் ஓம்காரத்துல உபாசிக்க சொல்றது வேதம்? ஃபைனலி ஓம் தான் பிரம்மன்னே அது சொல்ல காண்பிக்க போகுது. ஒரு ஆல்டார் ஆஃப் வர்ஷிப்ப வேதம் கொடுக்கறதுன்னா அது பிரம்மம்னு தெரியும் பொழுதும் அந்த ஆல்டார் உனக்கு ஆல்டாரா இருக்கணும். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, அப்புறம் இதை தூக்கி போட்டு வேற ஆல்டார் வச்சுக்கோன்னா அது சரியா வராது. அதனாலதான் ரூபங்கள்லாம் நம்ம வர்ஷிப் பண்ற ரூபங்கள் கூட சுத்தி சம்மதமான ரூபங்களை எடுத்துக்கும் பொழுதுதான் தே கோ ஆல் த வே. முதல்ல இவர் எங்கேயோ கைலாசத்துல உட்கார்ந்துருக்கார், இவர் எங்கேயோ வைகுண்டத்துல படுத்துட்டு இருக்கார், இவர் எங்கேயோ சத்தியலோகத்துல 4 தலையோட இருக்கார், இவர் கையில வேலை வச்சு நிற்கிறார் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஆல்டார்ஸ் ரூபங்கள் பரபிரம்மத்தினுடைய ஞானம் ஏற்பட்ட அப்புறம் பிரம்மத்தினுடைய இந்த ஒரு தன்மைதான் இப்படி ரூபமாக சொல்லப்படுறது அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரூபம் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட். அதனால அதையே ரூபம் மனுஷ ரூபம் கொடுத்து இங்க உபாசனை பண்ண சொல்லுது புராணம். அந்த மாதிரி இங்க எந்த ஓம்காரம் பிரம்மமோ அதை நீ இப்ப அக்ஷரமாக எடுத்துட்டு அதுலயே நீ உபாசனம் பண்ணு. உபாசனம் பண்றதுன்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம், அது வருவோம். பட் இந்த சவுண்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இங்க. அதனாலதான் இத்திங்கிற பதம் சொல்லப்படுறதுன்னு பாஷ்யம். மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.